வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க இந்த வீடியோ பதிவு டிஎன்எஸ்டிசியோடைய டிசிசி நியமனம் தாமதம் ஏன் என்பன பற்றியும், நியமனங்களுக்குண்டான தேதிகள் எப்போது என்பன பற்றியும் இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ வீடியோ இதை பற்றி தான் இருக்கும். பிடிச்சவங்க தொடர்ந்து பாருங்கள், இல்லைனா தயவுசெய்து வீடியோவை பார்க்க வேண்டாம். தமிழக அரசு போக்குவரத்தில் காலி பணியிடங்களை நிரப்புறதுக்காகவே சென்ற ஆண்டு 2025 ஏப்ரலில் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு ஜூலையில் தேர்வு நடத்தி ரிசல்ட்டை வெளியிட்டு பிறகு செய்முறை தேர்வுகளை அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் நடத்தி முடித்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரு இன்னமும் வெளியிடலைங்க. ஸோ ஒரே ஒரு தேர்வுக்காக இவ்வளவு நாள் டிரைவர் சொந்தங்கள் எல்லாமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டிரைவர் சொந்தங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணணும், அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னா என்ன விதிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ டிரைவர் சொந்தங்களை கவலையே பட வேண்டாம், இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் உங்களுக்கு விரைவில் வந்துவிடும். ஏன் அப்பாயின்மெண்ட் லெட்ரு இவ்வளவு தாமதமாக வருது என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்க இப்போ ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். ஸோ தேர்தல் காரணமாக வருதா, இல்லை ப்ராசஸ் இன்னும் முடியலையா, காலி பணியிடங்களை சரிவரையில் நிரப்பலையா, நிர்வாக சீர்கேடா? ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிர்வாக சீர்கேடு, ஸோ டிஎன்எஸ்டிசி சரிவர இயங்கலை, ஸோ தேர்தல் டைமே வந்துருச்சு, ஏன் இன்னும் அப்பாயின்மெண்ட் லெட்டரை எங்களுக்கு கொடுக்கல அப்படின்ட்டு ஏகாப்பட்ட பேர் டிப்போலையும் சரி எங்கெங்கே சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு முடிவு அப்படின்றது இந்த பிப்ரவரி 28 ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த பிப்ரவரி 28 உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இன்னும் தேர்தல் தேதிகள் அஃபிஷியலாக டிக்ளரேஷன் இன்னும் பண்ணலைங்க. ஸோ தேர்தல் தேதிகள் அஃபிஷியலாக டிக்ளரேஷன் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வெப்சைட்டில் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதன் பிறகு நியமனங்கள் இருப்பதில் சந்தேகம்தான். கொஞ்சம் கால தாமதங்கள் நிச்சயமாக ஏற்படும். ஸோ இது எல்லாமே கருத்தில் கொண்டு பார்க்குறப்போ போக்குவரத்து கழகத்தில் புதிய நியமனங்கள் நிச்சயமாக கொஞ்சம் தடைப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மக்களே. ஒருவேளை இதுக்கு முன்னாடியே வெளியிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்பாயின்மெண்ட் லெட்டரை பெற்றுட்டு பணிக்கு நீங்கள் செல்லலாம். அடுத்த நாளே பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்துடும், நீங்கள் பணிக்கு செல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போ இருக்கிற போக்குவரத்து கழகத்தில் இப்போ நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சில முக்கியமான தகவல்கள். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த 2026 புதுசாக நோட்டிஃபிகேஷன் வெளியிடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ட்டு கேள்வி கேட்கலாம். ஸோ 2026 நோட்டிஃபிகேஷன் ரெடி ஆகிட்டுருக்கு மக்களே. டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுக்க போகிறாங்க. ஸோ டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக இந்த 2026 உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரெடியாக இருக்குது. இப்போந்தே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். அறிவிப்பு எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். ஸோ அதனால் உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை பெற்று வைத்து கொள்ளுங்கள். இது ரொம்ப உங்களுக்கு முக்கியம். ஸோ டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை நீங்கள் ஆர்டிஓ மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். ஸோ கண்டக்டர் லைசன்ஸ் பெறணும் அப்படின்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழை பெற்ற பிறகு தான் உங்களால் இந்த கண்டக்டர் லைசன்ஸை பெற முடியும். ஸோ இதையும் குறிப்பிட்டே சொல்கிறாங்க. அதனால் போக்குவரத்து கழகத்தில் இப்போந்தே உங்களை நீங்களே தயார்படுத்தி கொள்ளுங்கள் மக்களை. இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.